வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் கம்பு தோசை மற்றும் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: கம்பு 1 கப்பு 250 ml. எந்த கப்பில் கம்பு அளக்குறீங்களோ அதே கப்பில் இட்லி அரிசி 1/4 கப் எடுத்துக்கோங்க. இது 60 ml. இது நல்லா 2-3 டைம் கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். கம்பு 200 கிராமுக்கு 50 கிராம் இட்லி அரிசி, அதுதான் ரேஷியோ. நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். மூடி போட்டு மூடிடலாம். அடுத்து உளுந்து ஊற வச்சுக்கலாம். எந்த கப்பில் கம்பு அளந்தோமோ அதே கப்பில் 1/4 கப்பு உளுந்து, இது 60 ml. இல்லைனா 50 கிராம் உளுந்து எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெந்தயம். இது ரெண்டையும் 2-3 டைம் நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். மூடி போட்டு மூடிடுங்க. 2 மணி நேரம் ஆயிடுச்சு. உளுந்தும் வெந்தயமும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக இருக்கிறனால நான் மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். நிறையா இருந்ததுன்னா நீங்கள் கிரைண்டரில் கூட போட்டு அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ பவுலில் ஊற்றிடலாம். கம்பு 200 கிராமுக்கு 50 கிராம் இட்லி அரிசி, 50 கிராம் உளுந்து, இதுதான் ரேஷியோ. கம்பும் இட்லி அரிசியும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதையும் மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக இருக்கனால நான் மிக்சிலேயே போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு நிறையா இருந்ததுன்னா நீங்கள் கிரைண்டரில் கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். நல்லா கொரகொரப்பாக அரைச்சாச்சு பாருங்கள். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ராக் சால்ட் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பாத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பவுலில் ஊற்றிடலாம். ராக் சால்ட்டுக்கு பதிலாக நைஸ் சால்ட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். 8 மணி நேரம் புளிக்க விட்டுக்கலாம். தோசை பாத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் பணியாரம் கூட ஊற்றலாம். பணியாரத்துக்கு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலையெல்லாம் சேர்த்து கூட நீங்கள் சுடலாம். நல்லாயிருக்கும். 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா புளிச்சிருச்சு பாருங்கள். நல்லா கலந்துக்கலாம். உப்பு ஆல்ரெடி நம்ம சேர்த்துட்டோம், அதனால் உப்பு எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா தோசை பாத்துக்கு நீங்கள் மாவை கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பாத்துக்கு இருந்தால் போதும். கம்பு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசைக்கல் சூடாயிடுச்சு. தோசை ஊற்றிக்கலாம். பணியார கல்லையும் நீங்கள் பணியாரம் ஊற்றிக்கலாம் இதே மாவுலேயே. இதுக்கு நெய் இல்லைனா எண்ணெய் உங்களுக்கு எது வேணுமோ ஊற்றிக்கோங்க. ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நம்ம தோசையை திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா வேகட்டும். நீங்கள் மூடி போட்டு கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம் தோசையை. 2 பக்கமும் நல்லா வேகட்டும். கம்பில் ஏராளமான நன்மைகள் இருக்குது. இது அடிக்கடி தோசையாவோ பணியாரமாவோ நீங்கள் சுட்டு சாப்பிடுங்க. சுவையான கம்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. இதில் பணியாரமும் ஊற்றலாம். இந்த தோசைக்கு சாம்பார், தக்காளி சட்னி, வேர்க்கடலை சட்னி, தேங்காய் சட்னி, கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னின்ட்டு எல்லா சட்னி, சாம்பார் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தோசைக்கு. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.